இப்போ அங்க மெரினால நிலை எப்படி இருக்கு என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் அங்கிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர். இப்போ காலை 8 மணி நிலவரப்படி அங்க இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, தற்போதைய நிலவரம் என்ன, அதை பதிவு செய்யுங்க பாஸ்கர். அசோகா, இரவு பகல் மாறினாலும் இளைஞர்களுடைய அந்த போராட்ட களமானது தொடர்ந்து வலுப்பெற்ற வண்ணமே இருக்கிறது. இளைஞர்களுடைய எண்ணிக்கை நேரமாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இரவில் இருந்த அந்த இளைஞருடைய எண்ணிக்கை காலையில் சற்று மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, பல்வேறு பல கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போராட்ட களத்தை நோக்கி இளைஞர்கள், மாணவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். 3வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் சினிமா நட்சத்திரங்கள், வணிகர்கள், ஐடி ஊழியர்கள் என தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமும் வலு சேர்த்த வண்ணம் இருக்கின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு போராட்டக்களம் நடைபெறக்கூடிய அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய கடற்கரை சாலை, வாக்கிங் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமே இளைஞர்களுடைய கூட்டமாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து வலு சேர்க்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அதற்கு மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே 2 அமைச்சர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்தப்பட்டது. அதுமூலம் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து போராட்ட குழுவினர் வலியுறுத்தினார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது போராட்ட களம் தற்போது மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டுக்காகவும் மாநில அரசினுடைய என்ன மாதிரி நடவடிக்கையினுடைய முடிவுகள் எப்படி அமைகிறது என்பது குறித்து அந்த முடிவுகளுக்காக போராட்ட களக்காரர்கள் காத்திருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரத்தில் பங்கேற்கக்கூடிய ராம் அவரிடம் கேட்போம், போராட்ட களத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரி மாறுதல் ஏற்படுகிறது? தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய போராட்ட களம் தற்போது எப்படி இருக்கிறது, எப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது? முதல்வர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து அங்கேருந்து வர நியூஸை வச்சு தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அமெண்ட் பிசிஏ ஆக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதனோட எங்களுக்கு அந்த நியூஸ் ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் இப்போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. போராட்ட களம் எப்படி மாறுதல் இருக்குது? முதல் நாளிலிருந்து தற்போது வரை என்ன மாதிரி மாறுதல்கள் செஞ்சிருக்கிறது, என்ன மாதிரி ஆதரவுகள் பெருகி வருது? நிச்சயமாக சார், இதில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேட்டு மாணவ அமைப்புகளிடம் ஆதரவு கேட்கும்போது அவங்களும் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு நிறைய சைடில், அதாவது பப்ளிக் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, பேரண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, சில ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ, காஃபி எல்லாமே எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அவங்களெல்லாம் நாங்கள் வேறாக நினச்சிக்கிறோம். ஏன்னா வேறு எப்பவும் வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த உதவி பண்ணுறவங்க எல்லாமே எங்களுக்கு நாங்கள் வேறாக தான் நினைக்கிறோம். நேற்று இப்போ போராட்ட களத்தில் ஈடுபட்டவங்க மீது லேசான தடியடி நடக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது, போலீஸருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய என்ன மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது? சார், சட்ட ஒழுங்கு பொறுத்தளவில் இப்போது வரைக்கும் 3வது நாளாக நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. போலீஸோட ஒத்துழைப்பு, அவங்களோட முழு பாதுகாப்போடு தான் நாங்கள் 3வது நாளாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம் சார். இங்கே நிறைய இளைஞர்கள், மாணவிகள் கூடுறாங்க. இங்கே உணவுகள் வழங்கப்படுகிறது, பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்க்கப்படுகிறது. அதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுறாங்க இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? சார், எங்களுக்குள்ளவே வாலண்டியர் டீம் இருக்குது. நாங்களே அதை என்ன குப்பை போடுறோமோ அதை நாங்களே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுத்துடுறோம் சார். அதனால் நாங்களே தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். நாங்கள் போடுற குப்பையை நாங்களே தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்ட குப்பையை நாங்களே எடுத்துருக்கோம் சார். பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், எங்களுக்கு அமெண்ட் பிசிஏ ஆக்ட் மட்டும்தான் சார். அதை கரெக்டாக எங்களுக்கு அதை அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானது சார். அதுதான் முக்கியமான இது. இங்கே என்ன மாதிரியோடைய இளைஞர்கள், மாணவிகள் பங்கேற்கிறாங்க இந்த போராட்ட களத்தில்? போராட்ட காலத்தில் அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி ஊழியர்கள், அதுக்கப்புறமேட்டு சில ஸ்கூல் காலேஜஸ்லாம் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கிராமங்களில் நான் கேள்விப்பட்டேன், நிறைய அப்பா அம்மா அவங்களும் எங்களுக்கு போராட்டமாக இருக்காங்க. இப்போ சமீபத்திய நியூஸ் ஸ்ரீலங்காலையும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பக்கத்து மாநிலமான புதுச்சேரி, கர்நாடகா, அது இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அறப்போராட்டம் நடந்துகிட்ருக்கு சார். தமிழகத்தை தாண்டி இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு வெளிநாடுகள் வரை பரவியுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவிகளை தாண்டி மக்களுடைய ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு பெருகி வருவதாகவும், இது எங்களுக்கு கூடுதல் பலங்கிறது போராட்டக்காரர்களுடைய ராமுடைய தகவலாக இருக்கிறது.